நான் படிக்கிறேன். ஆனா திரும்ப ஒரு வாட்டி ஒரு 1 மாசம் கழிச்சோ, ஒரு 10 நாள் கழிச்சோ பார்க்கும்போது மறந்துடுது அப்படின்றத சொல்லுவாங்க. படிக்கிறது எல்லாருக்குமே மறக்கும். பட் அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க மேம். ஆமா. இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஒரு யூனிட் முடிச்சுட்டு பாலிட்டி நம்ம ஒரு சாப்டர் முடிச்சுட்டு, அடுத்து நம்ம வந்து ஐஎன்எம் போயிட்டு திருப்பியும் பாலிட்டி பார்த்தா நமக்கு அது படிச்சோமான்னே ஞாபகம் இருக்காது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். நமக்கு என்ன நான் சொல்றேன்னா, நமக்கு ஒரு யூனிட் படிக்கிறோம். ஒரு பாலிட்டியில ஒரு சாப்டர் நம்ம முடிக்கிறோம். அடுத்து ஐஎன்எம் போறோம்னா, அந்த ஐஎன்எம் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த பாலிட்டிய அந்த சாப்டர ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஓகே நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படின்றத ஒரு ரிவிஷன் குடுத்துக்கிட்டே வரணும். ஒரு 1 வீக் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கோம். ஒரு 1 வீக்ல நம்ம இதெல்லாம் முடிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து டைம் டேபிள் போட்டு முடிச்சுட்டு வரோம்னா, அந்த வீக்கெண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே வீக்கெண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த இதில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த சண்டே அப்ப நம்ம படிச்ச எல்லாத்தையுமே ஒரு தடவ ரிவைஸ் பண்ற மாரி வச்சுக்கணும். அதே மாரி நோட்ஸ் எடுத்துக்கணும் சைமல்டேனியஸா. நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்க, நம்ம படிக்கிறத விட எழுதும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மனசுல பதியும். நமக்கு டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் நான் சொல்ற மாரி ஒரு ஹிண்ட்ஸ் மாரி ஒரு நோட்ஸ் எடுத்துட்டே வந்தோம்னா, நமக்கு அந்த 1 வீக் ரிவிஷன குயிக்கா அந்த நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்மள நாமளே அந்த ஹிண்ட்ஸ வச்சு டெவலப் பண்ணி ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சோம். இதெல்லாம் வருது. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். நம்ம படிச்சது ஓகே நமக்கு இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கோம். அத நம்ம ரிவைஸும் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து மறந்து போகும்போது நம்ம ரிவிஷன் பண்ண தான் நமக்கு அது ஞாபகம் வரும். அண்ட் லாஸ்ட் மினிட்லயும் நம்ம குடுத்த அந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு. பல்க்கா நம்ம உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அந்த நோட்ஸை பார்த்துட்டு கடகடன்னு ஓகே ஓகே இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு டே பை டே ரிவிஷன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஒரு இதை முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.